வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். 2025க்கான ஆர்ஆர்பி என்டிபிசியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா 21/10/2025 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 20/11/2025 க்ளோஸ் ஆகுது. இது ஏற்கனவே ஸ்டார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது மாதிரி. கிராஜுவேட் ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே சேர்த்து 8000 கிட்ட வேகன்சி இருக்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. இப்போ கிராஜுவேட் லெவலுக்கு மட்டும் 5810 வேகன்சி கிட்ட விட்டுருக்காங்க அஃபிஷியலாக. இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குன்னா 5810 வேகன்சி இருக்குது. அதில் எந்தெந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டு, ஜூனியர் அக்கௌண்டண்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, டிராஃபிக் அசிஸ்டண்ட், இந்த போஸ்டிங்லாம் கேட்டிருக்காங்க. இது லெவல் பேசிக் பே பார்த்துக்கோங்க. ஒரு லெவலுக்கு ஒரு பேசிக் பே இருக்கும். லெவல் 6க்கு 35,400 பேசிக் பே இருக்குது. லெவல் 5க்கு 29,200, லெவல் 4க்கு 25,500. இந்த லெவல் 6க்கு பேசிக் பே எவ்வளவு ப்ளஸ் உங்களுக்கு டிஏவோட சேர்க்கும் போது டிஏ ப்ளஸ் ஹச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் இந்த டிஏ எல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே கிட்டத்தட்ட 60,000 வரும். இந்த போஸ்டிங்க்கு முக்கியமானது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு B2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு A2 இருக்கணும். குட்ஸ் கார்டுக்கு A2 இருக்கணும். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு C2 இருந்தாலே போதுமானது. சீனியர் கிளர்க்குக்கு C2 இருந்தால் போதுமானது. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு A2 இருந்தாலே போதும். உங்களுக்கு A2 இருந்துச்சுனாலே எல்லா இதுவும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹை ஸ்டாண்டர்ட் A1, அது லோக்கோ பைலட் கேட்பாங்க. A2 அதுக்கடுத்து ஹை ஸ்டாண்டர்டு, அதுக்கடுத்து B1 B2 இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு C1 C2 இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. இது ஹையில் ALPக்கு A1 கிட்ட இருக்கும். A2 நார்மலாக அதுக்கடுத்து லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் பவர் கம்மியாகிட்டே வரும். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு போஸ்டிங் ஹை ஸ்டாண்டர்ட் பொறுத்து தான் அது வேகன்ட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்போ மார்க் அதிகமாக எடுத்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக B2வில் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம், இல்லைனா C2வில் ஏதாச்சும் போஸ்டிங் கொடுக்கலாம். அந்த C2வில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங்குமே எலிஜிபிள் ஆகும். ஸோ ஹை பவர் முக்கியம். ஆர்ஆர்பி சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்கன்னா டோட்டலாக 187 வேகன்சி கிட்ட போட்டிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி தான். இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து அண்டர் கிராஜுவேட்டும் வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் 2026க்குமே என்டிபிசி வரதான் போகுது. அது எவ்வளோ வேகன்சி வரணும்னு நம்மளுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஸோ அது திடீர்னு மறுபடியும் 600 வேகன்சி கிட்ட வரலாம். லாஸ்ட் டைம் 600 அந்த மாதிரி திரும்ப 600 வேகன்சி கிட்ட வரலாம். இந்த வட்டம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ இருந்து படித்தா கூட இன்னும் ஒரு 6 மந்த் கிட்ட ப்ரிலிம்ஸ் நடக்கவே இன்னும் ஒரு 6 மந்த் கிட்ட ஆகும். இப்போ தான் நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இருந்து படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அந்த 187 போஸ்டிங்கில் உங்களாலேயும் உள்ளே போக முடியும். ஏஜ் குரூப்பு இதில் நீங்கள் யூஆர்ஆர் இருந்தீங்க, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்குமே இந்த எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். இதுக்கு எப்படி இருக்கும் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக இதில் எல்லாத்துக்குமே 2 ஸ்டேஜ் இருக்குது. CBT 1, CBT 2 ரெண்டுக்குமே சிலபஸ் வைஸ் ஒன்றா தான் இருக்கும். ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் 100 மார்க் இருக்கும், மெயின்ஸ் 120 மார்க் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். எக்ஸாம் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் ஏற்றுவாங்க. டைமிங் இதுக்கும் 90 நிமிஷம் தான், 120க்கும் அதே 90 நிமிஷம் தான். 1.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில போஸ்டிங்க்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இப்போ எப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்துட்டீங்க, ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா CPAT இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் நான் ஒரு 4 பேட்டரிஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் எடுக்கிற மார்க்கையும் இதில் இருக்கிற மார்க்கையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி, அதாவது CPATல 120 மார்க் இருக்கும். அந்த 120 மார்க்கை 70க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, 70% ஆகும். இந்த இதில் எடுக்கிற மார்க்கை 30% போட்டு இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு 100 மார்க்குக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். இது இந்த 2 போஸ்டிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் நான் மேலே சொன்ன மாதிரி தான். ஸ்டேஜ் 1 என்னென்னா 90 நிமிஷம். என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டினும், ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டினும் இருக்கும். இதில் டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆஃபே நீங்கள் 70 எடுத்தால் மட்டும்தான் மெயின்ஸுக்கு கிளியர் ஆச்சு, அந்த 600 வேகன்சியே. அப்போ இந்த தடவை எப்படின்னா கட் ஆஃப் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் எல்லாருமே ஒரு 75 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 187 போஸ்டிங்கில் நீங்கள் கிளியர் பண்ணவே முடியும். அடுத்து நீங்கள் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் இது வெறும் ஸ்க்ரீனிங் மட்டும் தான். அதுக்கடுத்து CBT 2 தான் உங்களுக்கு சில போஸ்டிங்கை பொறுத்து
அது ஜாபுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. குட்ஸ் கார்டுக்குலாம் வந்து டேரெக்டாக சிபிடி ரூம் மார்க்கு மட்டும் வச்சுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் எடுத்துருவாங்க. இதில் சிலபஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம், டெசிமலு, எல்சிஎம், எஸ்சிஎஃப், நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி குரூப் டிக்கு என்ன இதோ அதே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தான், கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் மாறும். குரூப் டிக்கு சயின்ஸ் இருக்கும். இதில் சயின்ஸுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 சோர்ஸாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி ஐக்யூ பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இண்டோலோவர்ஸ் சேனல் வந்து பெஸ்ட்டு. அது போக வேறு ஏதாச்சும் இன்னொரு உங்களுக்கு இந்த இப்போ அடா 24/7 அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 3 ஆச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்க முடியும் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா 10 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸே கேட்டுருவாங்க. லாஸ்ட் டைம் கேட்டது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. லாஸ்ட் டைம் என்டிபிஎஸ்சியில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி கேட்டிருந்தான். லாஸ்ட் டைமில் வந்து ஒரு ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்காக அந்த மாதிரி ரொம்ப நியூமரிக்கல் வேல்யூவை கேட்குற மாதிரியே கேட்டான். அது எல்லாம் யாராலுமே போட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டு வேணால் வேகன்சி கம்மினால அவன் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஏற்றிட்டு தான் போவோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாலிட்டி படிச்சுக்கோங்க. பாலிட்டியில் வந்து ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட்ஸு மினிமம் ஒரு 100 ஆர்டிகல்லாச்சும் படிக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு 50 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பால் டிவி வீடியோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தமிழில் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. சயின்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பேசிக்காக வந்து பார்த்துட்டு போங்க. எஸ்ஐ யூனிட்ஸு, பீரியாடிக் டேபிள், சும்மா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டாபிக் இருக்குது இம்பார்ட்டன்ட், அது மட்டும் பாருங்கள். ஜியாகிரஃபி கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஜியாகிரஃபி கொஞ்சம் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியுமே நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இதுக்கு என்ன புக்கு படிக்கலாங்கிறத நான் கீழே சொல்லியிருக்கேன், அதை பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸாம் வந்து தமிழில் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் எக்ஸாம் அப்ளை பண்ணுற போதே உங்களுக்கு ஆப்ஷன் லாங்குவேஜ் கேட்கும். அப்போவே வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் காட்டும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜுமே காட்டாது, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் காட்டும். எக்ஸாம் தமிழில் எழுதாங்கிறத வந்து மறந்துடாதீங்க. தமிழில் எழுத முடியும் எக்ஸாமை. அதுக்கடுத்து மெயின்ஸ் மேலே சொன்ன மாதிரியே 2 ஸ்டேஜ் இருக்குது. அதே 90 நிமிஷம் தான். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 மார்க்கு. நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு திணறுவாங்க. மேக்ஸ் ரீசனிங் எல்லாருமே போட்டுருவாங்க. மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசனிங் ரொம்ப 35க்கு சால்டாக 35மே அடிப்பாங்க. மேக்ஸில் 35க்கு 30க்கு 30+ எல்லாருமே போட்டுருவாங்க. ஆனால் இந்த 50 மார்க்குங்கிறது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். 50 மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு 35 to 40 கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாபு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போகும்போது சிபிஐடி எக்ஸாம் வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயுமே வந்து 30% மார்க் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸு ப்ரிலிம்ஸு மெயின்ஸும் ஒன்று தான். நீங்கள் என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறத வந்து கீழே சொல்லியிருக்கேன். புக் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் புக்கு எடுத்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம் சால்வ் பண்ணிங்கனாலே போதுமானது. எல்லா என்டிபிசி கொஸ்டினு, ஜேஇ கொஸ்டினு, ரயில்வே ஆர்பிஎஃப் கொஸ்டினு, குரூப் டி கொஸ்டினு, லாஸ்ட் 2 வருஷம் நடந்த என்டிபிசி கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்கள். எல்லா சமயம் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு எந்த புக்கு ஃபாலோ பண்ணலான்னா ராகேஷ் யாதவோட கிளாஸ் நோட்ஸ் இருக்கும், அரித்மெட்டிக் தனியாக இருக்குது. அட்வான்ஸ் மேக்ஸுக்கு இவரோட புக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை விட்ட வேறு பெஸ்ட்டு புக்கே கிடையாது. ஜியாமெட்ரிக்காக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரிக் எல்லாருக்குமே இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று நீங்கள் ராகேஷ் யாதவ் புக்கு வாங்கலாம், இல்லைனா எஸ்எஸ்சிக்கு ஒருத்தர் இருப்பார், அந்த புக்கை வேணால் நான் குரூப்பில் போட்டு வரேன். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போக வேணால் எந்த யூடியூப் சேனல் பார்த்து படிங்க. நீங்கள் வீட்டிலே இருந்து படிக்கணும், யூடியூப் சேனலில் பார்த்து படிங்க. இல்லைனா சந்துரு மேக்ஸில் வந்து மேக்ஸ் கோர்ஸ் வாங்கி படிங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மேக்ஸு எஸ்எஸ்சி ரிலேட்டடாக போட்டிருப்பாரு, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நல்லாவே இருக்கும். ரீசனிங்குமே அவரோட சேனலில் வந்து ரீசனிங் வீடியோமே இருக்குது, வேணால் அதை வீடியோ கோர்ஸ் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ரதினா மேக்ஸ் பார்க்கலாம். ரதினா குவான்ட்ஸு அந்த சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேசிக்லேருந்து அந்த மேடம் வந்து சூப்பராக எடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ தான் ஃப்ரீயாகவே இருக்குது. பிளேலிஸ்ட் அவங்களோட சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அந்த சேனலோட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இதில் வந்து பெரிய ரீசனிங் எல்லாருமே போடுவாங்க. நிறையா பஸ்ஸில் போட்டு பாருங்கள். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பேங்கிங்கில் ஒரு பஸ்ஸுக்கு வந்து 5 கொஸ்டினுக்கு எடுத்து 5 மார்க் கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த ஃபுல் பஸ்ஸிலும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் பஸ்ஸில் நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சந்திர மேக்ஸில் வந்து நீங்கள் ரீசனிங் கோர்ஸ் வாங்கினாலே ஓகே தான், அதுவே பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஜிகேக்கு என்னென்ன புக்கு படிக்கலாம்னா
ஜிகேக்கு வந்து லூசன் புக்கு கண்டிப்பாக வாங்கிருங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இந்த புக் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் அரியன் புக்லையுமே ரெண்டும் சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் ஒன்று ரெண்டு டிஃபர் ஆகும். 5 இயர் பிளான் அரியன்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒன்று ரெண்டு டாபிக் அரியன் புக்கில் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதே மாதிரி என்சிஆர்டி புக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்சிஆர்டி புக் படித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி இப்போ ரயில்வே எக்ஸாம் வரீங்க, அதுக்கு நாளை பின்ன வந்து யூபிஎஸ்சிக்கே படிக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் என்சிஆர்டி படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே வந்து என்சிஆர்டி தான் படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் எஸ்சிஆர்டி புக்கு படிங்க. நிறையா புக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சுரேஷ் அகாடமியில் லெவல் 1 லெவல் 2 புக் இருக்குது. முடிஞ்சால் அது கிடச்சா அதை வாங்கி பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து textbook.comல போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் ஒரு டாபிக் வைஸ் கவர் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட்டு போய் textbook.comல போயிட்டு சாப்டர் வைஸ் இப்போ மேக்ஸில் எடுத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு 50 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும், இல்லை 20 கொஸ்டின் இருக்கும். இந்த 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சாப்டராக கவர் பண்ணிட்டு போட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து மேக்ஸில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் போட்டு பழகிக்காதீங்க. இப்போ இருந்து படிக்கிறீங்கன்னா ஷார்ட்கட்டு கொஞ்சம் யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஷார்ட்கட் மட்டுமே வச்சிங்கன்னா எக்ஸாமில் யூஸ்ஃபுல் ஆகாது. ஒரு ஷார்ட்கட் கற்றுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் நல்லா இருக்கும். வேகமாக உங்களுக்கு சம்மு சால்வ் பண்ண முடியும், நிறையா அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க்கில் வந்து கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்டிபிசியோட லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டினும் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி நடந்த என்டிபிசியோட கொஸ்டின் தமிழ் வெர்ஷனும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது. ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா கீழே டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.